ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சன்செட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பால்கனியில் நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டுட்ருக்காரு. நான் உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வீட்டில் மாவு அரைக்கிறேன். ஸோ உளுந்து எடுத்துகிட்டு அரிசி போடணும். டீயை வச்சுட்டு எங்கேயோ போயிட்டார். அவங்க பசங்க ஃபோன் வந்துச்சு போல். நான் அதான் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு ஐயோ பொங்குது அப்படின்னா, நீ தான் பக்கத்தில் நிற்கிறல்ல வடிகட்டு அப்படின்னாரு. ஸோ அபியும் அண்ணுவும் வீடியோ காலில் இருக்காங்க. அண்ணு ஹாய் சொல்கிறா பாருங்க. ஸோ ஃபேமிலி அரட்டெல்லாம் இப்படி தான் ஓடிட்டுருக்கோம். வீடியோ கால்லையே டெய்லி ஒரு தடவை இல்லை 2 தடவை எல்லோரும் சேர்ந்து அரட்டை அடிச்சுப்போம். தூரமாக பசங்க இருக்கப்போ இப்படி தானே போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி ஏதோ மூவி ஷூட்டிங் பார்க்கிங்கில் எடுக்க போகிறாங்களாம். அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து ஓனர்ஸ் எல்லாம் கேட்குறதில்ல. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து தான் பார்க்கிங்குமே கூட வாங்கியிருப்போம். ஆனால் எங்கள் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் ஓனர்ஸை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல. எல்லாம் அவங்க சொந்த சொத்து மாதிரி தான் எல்லாமே முடிவெடுப்பாங்க. உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் எப்படி எல்லா ஓனர்ஸையும் கேட்டு டிசிஷன் எடுப்பாங்களா இல்லை அவங்களாவே எடுப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மைக்ரோவேவில் பாம்பே ஹல்வா பண்ண போகிறேன். ஸோ தீபாவளி ரெசிபிஸ் ஏதாவது சிம்பிளானதெல்லாம் போஸ்ட் பண்ணலான்னு. தீபாவளி அன்றைக்கி முந்தின நாள் கூட டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரில் கூட பண்ணலாம். என்கிட்ட இது கொஞ்சமாக இருந்தது, சரி இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு சக்கரை. உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வேணும்னா 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு கூட சக்கரை சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு தண்ணி. 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடருக்கு 3/4 கப்பு சக்கரை, 1.5 கப்பு தண்ணி, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கஸ்டர்டுங்கிறதுனால லைட் எல்லோவில் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கட்டுமேனா ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த அட்டையில் இருந்த பேப்பர் விழுந்துருச்சு. நான் மைக்ரோவேவில் பார்க்குறதுக்குள்ளே பார்த்து எடுத்துட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து குட்டி குட்டியாக முந்திரி பருப்பை வந்து கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நமக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பூசணி விதை, வெள்ளரி விதை இருக்கும் இல்லையா, அது போட்டாலுமே கூட நல்லாயிருக்கும். கடைகளில் கிடைக்கிற மாதிரி எங்கிட்ட இல்லை. நீங்கள் அது இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ 1 டீஸ்பூன் அளவுக்கோ சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதை மைக்ரோவேவில் 3 நிமிஷம் வைக்க போகிறேன். எப்படியும் ஒரு 9-10 நிமிஷம் ஆகும். ஒரு 3 நிமிஷம் வச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பதம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த நெய்யெல்லாம் ஊற்றுனது பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு மைக்ரோவேவுக்குமே கூட டைமிங் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதனால் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மேலே தூவுறதுக்கு நட்ஸை வந்து இந்த இதில் துருவிக்கிறேன். இது 99 ருபீஸ்க்கோ என்னவோ அமேசானில் வாங்கினேன். ஸோ பிஸ்தா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது ஏற்கனவே இருந்தது. அது கூட இந்த முந்திரி பருப்பையும் துருவினதை சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு 3 நிமிஷம் முடிஞ்சு ஆஃப் ஆகிருந்தது. எடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் வைக்கலாம். ஸோ பாருங்கள், நான் கொஞ்சம் இது மட்டும் வெந்திருந்தது. அதனால் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நம்ம ஸ்டவ்வில் பண்ணோம் அப்படின்னா நின்று கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஸ்டவ்வெல்லாம் வேறு தெரிக்கும். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். மைக்ரோவேவில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மைக்ரோவேவ் மைசூர் பாக் ரெசிபி கூட எப்போயோ முதல்ல ஸ்டார்டிங்லேயே போட்டிருந்தேன் சேனல் ஆரம்பிச்சதில். முடிஞ்சால் இன்னொரு தடவை கூட நான் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பேர் இல்லை அப்படின்னா குட்டி குட்டி ரெசிபிஸ் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு மெனக்கடாமல் வேலை பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே திக்காயிடுச்சு. திருப்பியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாயிருக்கு. மாவு கொஞ்சம் ஷைனிங்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. திருப்பியும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு வச்சு விட்டுடலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம். கலர் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ மாவு வந்து மசிஞ்சிருச்சு. முதல்ல உளுந்து எடுத்தேன், இப்போ வந்து அரிசி எடுத்திருக்கேன். அரிசி அரைக்கிறப்ப இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கூட ஒரு 4 ஆமணக்கு விதை வந்து போட்டிருக்கேன். இட்லி நல்லா குஷ்பு இட்லி மாதிரி வரும். ஆமணக்கு இந்த தடவை சூப்பர் மார்க்கெட் போனப்போ பொண்ணுல கிடச்சது, அதனால் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அரைச்சி முடிச்சுட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓட்டிட்டு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான். என்ன கிரைண்டரை எடுத்து கழுவிட்டால் போதும், வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்து மாவை மட்டும் பிசைஞ்சு வைக்கணும். நார்மல் கிரைண்டர் அளவுக்கு இது சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தாராளமாக போதும். 4 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன். 1 கிளாஸ் உளுத்தம்பருப்பு, 200 கிராம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து இதில் 5 கிளாஸ் அளவுக்கு அரிசி தாராளமாக அரைக்கலாம். அதாவது 1 கிலோ அரிசி. பெரிய சம்பளமாக எடுத்திருக்கேன். போன தடவை கொஞ்சம் சின்ன சம்பளத்தில் எடுத்தால் காலையில் மாவு ஃபுல்லாக பொங்கி கீழே வந்துருச்சு, பாதி கீழே போயிடுச்சு. எனக்கு வந்து என் கைக்கு சீக்கிரம் புளிச்சிரும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 6 மணி ஆகுது பார்த்தீங்களா. இப்போ தான் அரைச்சிருக்கேன். ஆனால் காலையிலக்குள்ளேயே சில டைம் பொங்கினாலும் பொங்கிடும். அப்போது நல்லா பிசைஞ்சிட்டு தொடச்சி நீட்டாக வச்சிடலாம். ஸோ மைக்ரோவேவ் அந்த பக்கம் ஆஃப் ஆகிடுச்சு. 3 நிமிஷம் முடிஞ்சு இந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி அதை பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஆக மொத்தம் முதல்ல ஒரு 3, அப்புறம் ஒரு 3, 6 மினிட்ஸ்க்கு மேலே வச்சுருக்கேன். இப்போது திருப்பியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. 2 டேபிள் ஸ்பூனே போதுமானது. நான் வந்து சரி கொஞ்சம் நல்லா நெய் சேர்த்தா நல்லா இருக்குமேனு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிறையா நெய் வேண்டாம் அப்படின்னா முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினோம் பார்த்தீங்களா, அதுவே போதுமானது தான். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வச்சுட்டு திருப்பியும் ஒரு 3 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. மேலே நான் ஊற்றுன நெய்யெல்லாம் சைடில் கிண்ணத்தில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது செட் பண்ணுறதுக்கு நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, உங்கள்கிட்ட ட்ரே இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து ஸ்லைஸ் போட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான், அல்வா பாருங்கள் ஒரு 9 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி. மேலே ஒன்று போல் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவால் சமம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நடுவில் நிறையா முந்திரி பருப்பு போட்டோன்னா சாப்பிட்றப்போ ஒவ்வொரு பீஸ்லேயும் நிறையா அந்த நட்ஸுக்கு அடிப்படும், நல்லாயிருக்கும். ஸோ இது செட் ஆனதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ இன்றைக்கி கோவில்லையும் ஏதோ திருவிழா நடந்துகிட்ருக்கு, வெடியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. சர்ச்சிலையும் பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா கசகசன்னு ஆகிடுச்சா, சரி போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டும் வந்துட்டேன். ரொம்ப வேர்த்துது. ஸோ அதுக்குள்ளே நமக்கு ஹல்வா செட் ஆகிடுச்சு. ஸ்லைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ பெருசாக போட்டிருந்துருக்கலாம். நான் பாருங்கள் ஒரு இது பெருசாக போட்டுட்டு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 9 பீஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா பெருசாக வந்திருக்கும். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ டேஸ்ட்டு பார்ப்போமா. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து நான் சாப்பிடவா அப்படின்னாரு. இருங்க நான் வீடியோ எடுக்கல, ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சூப்பராக வந்திருந்தது. ஈஸியாக வேலை முடிஞ்சது பாருங்கள். ஸோ எப்போயுமே வாக்கிங் போவோம் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நைட் டைமில் ஒரு 8 மணிக்கு மேலே. கீழே பார்த்தா ஒரே ஷூட்டிங்கான வண்டி, கேரவேன், அவங்களுக்கு தேவையான வண்டியெலாம் வந்து நின்றுருந்தது. ஸோ அண்டர் கிரவுண்டில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எங்கள் வண்டியெலாம் இருந்தது. என்ன நடக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. நிமிஷா தான் வந்திருந்தாங்க. மூவி பேரெல்லாம் இன்னும் வைக்கலையாம். அவ்வளோ சூடு, ஆனால் பயங்கர ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. எவ்வளோ டேக் எடுக்கிறாங்க. நமக்குலாம் பார்த்தா போரே அடிச்சிடும் ஷூட்டிங் பார்த்தோன்னா. ஸோ இப்படி தான் எங்கள் டே போச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.